ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 18th September 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பவர் கிரிட், கார்ப், டைட்டன் கம்பெனி, மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிண்டால்கோ, ஜியோ ஃபினான்ஷியல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக எந்த ஒரு பெரிய மூவ் மேக் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் க்ரூட் கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 59 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து 241 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தான். ஸோ நம்மளும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் இருக்குது. இனிமேல் இது டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம்ன்ட்டு. அதே மாதிரி தான் நிஃப்டியும் வந்து டவுன் சைடு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ பட் ஹெவியாக எதுவும் ட்ராவல் ஆகலை. இப்போதைக்கு வந்து நார்மலாக தான் விழ ஆரம்பிச்சிருக்குது. மேபி இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த வீக்கில் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக விழ ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பைரி வரைக்கும் வந்து பெரியசாக எந்த மூவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா, பவர் கிரிட் கார்ப் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. பவர் கிரிட் கார்ப் ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருந்து நல்லா விழுந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸில் இருந்ததுனால கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8th ஆகஸ்ட்டில் வந்து இவங்க வந்து 4.75 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இது வந்து 52 வீக் ஹைலேருந்து விழுறதுக்கு ஒரு ரீசன் அமைஞ்சிச்சு. அப்புறம் வந்து 3 ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸ் டேட் வந்து 12th செப்டம்பரில் கம்ப்ளீட் ஆச்சுது. அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்க டிவிடெண்ட் கொடுத்ததில் 1707 crore வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டு தான் இதில் வந்து நிறைய ஸ்டேக்கை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு 1707 crore வந்து போயிருக்குது. அப்புறம் டைட்டன் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா 90 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இது புது ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி வந்து 32% வந்து ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட க்ரோத் அவுட்லுக், அதாவது ஃப்யூச்சரில் இது எப்படி க்ரோத் ஆகும் அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லாவே ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குங்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய பேர் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி 3,500 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் டைட்டன் கம்பெனி கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்திங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இது வந்து இதோட மார்க்கெட்டு கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 2 trillion தாண்டினதுலேருந்தே நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்கார்பியோ என்னங்கிற வருஷனுக்கு வந்து ப்ரைஸை வந்து நிறையவே இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கார்பியோ வந்து பார்த்திங்கன்னா மஹிந்திராவில் நல்லா விற்கக்கூடிய ஒரு வண்டி தான். அப்புறம் வந்து மஹிந்திரா வந்து வோல்க்ஸ்வாகன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு டைப் வந்து வைக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் குட் நியூஸஸ்னால மஹிந்திரா ரேலியாக இருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 வாரமாக ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. 32 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஹிண்டால்கோவை பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டால்கோ வந்து இட்டாலியோட ஒரு கம்பெனியோடு சேர்ந்துட்டு ரயில் கோச்சஸ், அதாவது வந்தே பாரத்துக்கு ட்ரெயினுக்கான ரயில் கோச்சஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்ததுலேருந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. 2 நாளில் பார்த்திங்கன்னா இது ஒரு 7% வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இதுவும் 52 வீக்கு ஹைக்கு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் ஜியோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே இது டெய்லி வந்து ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா 1236 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக பை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 552 crore பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பை. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா பெரிய மூவ் எதுவுமே பண்ணலை. ஸோ ஏறக்குறைய டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே அதே பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் மீட்டிங் வந்து இந்த வாரத்தில் வரப்போகுது. ஸோ அதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த பெரிய மூவையும் மேக் பண்ண மார்க்கெட் வந்து விரும்பலை. அது மட்டும் இல்லாமல்
ஃபெட் மீட்டிங்க்கு முன்னாடி பாண்ட் ஈல்டும் வந்து ஸ்லைட்டாக வந்து ரைஸ் ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் வந்து 10 மந்த் ஹையில் இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட்டு 1 இயரில் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பிரெண்ட்டு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா சைனா, அப்புறம் வந்து சைனாவில் வந்து இப்போது ஆயில் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு ரீசன். அதே நேரத்தில் ரஷ்யாவும் ஓபெக்கும் சேர்ந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ணியிருக்கோம், டிசம்பர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் தான் வந்து டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மிங்கிறதுனால க்ரூடு ப்ரைஸஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது அதாவது 100 தாண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸை டைரெக்டாகவே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ருப்பியையும் இது பாதிக்க வாய்ப்பு இருக்குது. கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து இந்தியன் ருப்பிக்கு அகென்ஸ்டாக ஒரு நியூ ஹை அச்சீவ் பண்ணியிருக்குது. 83.27 இருக்குது. 0.08 வந்து அப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.